ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் வருஷங்களுக்கு சேஷம் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்றின் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கதைக்களம் 1970களில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் சவுத் இண்டியன் சினிமாவுக்கே பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் இருக்க கோடம்பாக்கம் தான் ஒரு வாழ்விடமாக இருக்குது. சவுத் இந்தியாவில் யார் சினிமாவில் சாதிக்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் இருக்க கோடம்பாக்கம் தான் ஒரு வாழ்விடமாக இருக்கிற டைமில் கேரளாவில் இருக்க பிரணவ் மோகனும் தியான் சீனிவாசனும் சினிமாவில் பார்த்தீங்கன்னா சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் ஒருத்தர் வயலின் வாசிக்கிறவராகவும் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி எழுதி படம் எடுக்கிறதுக்காகவும் எப்படியாச்சும் சினிமாவில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மெட்ராஸில் இருக்க கோடம்பாக்கத்துக்கு வர இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, கோடம்பாக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க சினிமாவில் சக்ஸஸ் ஆனாங்களா, இல்லை அந்த கோடம்பாக்கம் இவங்களை எப்படி வச்சு செஞ்சிச்சு, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் சோனி லிவ்வில் ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருக்குது, ஃபீல் குட் ட்ராமாவாக இருக்குன்னு. ஸோ அதை நம்பி போய் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபை விட்டுருங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையாச்சும் சாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது இந்த படம் ஒரு பெஸ்ட்டு மோட்டிவேஷ்னல் ஃபிலிமாகவே இருக்கும். இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரோட்டமாக இருக்கிறதே இந்த படத்தோட காஸ்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லை சினிமாட்டோகிராஃபி மியூசிக்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரிசல்ட்டே இருக்கும். அந்த வகையில் பிரணவ் மோகனும் சரி, இல்லை தியான் சீனிவாசனும் சரி, ரெண்டு பேருமே டாப் நாச்சாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் இருக்கும். 20 வயசில் அந்த கேரளாவில் ஒரு நாடக சபாவில் இருக்கும்போதாக இருக்கட்டும், இல்லை 30 வயசில் அந்த சினிமாக்குள்ளே போயிட்டு 60-70 வயசில் பார்த்தீங்கன்னா இவங்க லாஸ்ட்டாக ஒரு சினிமா எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம் வரைக்கும் அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஏஜ் ஃபேக்டரை கண்ணில் காட்டியிருப்பாங்க. நடிக்கணும்னு கூட தேவையில்லைங்க, அப்படியே கண்ணில் காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் சும்மா தெறிக்க விட்டுட்டாங்க. இந்த படமே முழுக்க எமோஷ்னல் ட்ராமா அப்படின்றப்ப ஒவ்வொரு சீக்வன்ஸும் சரி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரணவ் மோகன்லலாம் வேறு லெவலில் நடிச்சிருப்பார். சொல்ல வார்த்தை இல்லைங்க. ரெண்டு பேர் தான் இந்த படத்தோட தூணுன்றப்ப அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட நண்பரோட வாழ்க்கை கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். இன்னொருத்தர் டவுனில் போகும்போது அந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தன் நண்பனை வேறு மாதிரி பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் வேறு மாதிரி பார்க்கும்போது சில நாட்கள் கழித்து என்ன தான் தன் நண்பன் தன்னை அவமானப்படுத்தினா கூட அதை எதையும் கண்டுக்காமல் ஒன்று சேர்ற சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயிரோட்டமாக இருந்துச்சு. இதை தவிர டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அது சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் அங்கங்கே பிட் பீஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை மியூசிக்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணிட்டே போகுது. குறிப்பாக ஒருத்தரை சொல்ல மறந்துட்டேன். நம்ம பார்த்தீங்கன்னா நிவின் பாலி, அவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு ஆக்டர் மாதிரியே உள்ளே வராரு. அவர் ரீசெண்ட் வாழ்க்கையில் அவருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்துச்சோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இன்க்ளூட் பண்ணி சொல்லியிருக்காரு. கடந்த ஒரு 7-8 படங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லாவே போயிருக்காது. இது தவிர அந்த படத்தில் சொல்லுவார், படம் ஓடலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரியாணி தின்னுட்டு வெயிட் போட்டேன்டா, அதுக்காக என்னை பாடி ஷேம் பண்ணுவீங்களான்னு கேட்குறதா இருக்கட்டும், இல்லை அந்த சினிமாக்குள்ளே நடக்கிற அரசியலாக இருக்கட்டும், எல்லா நெப்போட்டிசமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபீல் குட் ட்ராமாவாக ஃபஸ்ட்டில் போனாலும் ஃபஸ்ட் ஹாப்லேயே மொத்த படமும் முடிஞ்சிருந்தாலும் செகண்ட் ஹாஃபை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடியாகவே கொண்டு போயிருப்பாங்க. அதுலேயும் ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு காமெடி சீக்வன்ஸ் நடக்கும். அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா சோனி லிவ்வில் அவைலபிளாக இருக்குது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஃப்ரீ மைண்டடாக போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களை அவ்வளோ கவர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த வருஷங்களுக்கு சேஷம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு ஃபீல் குட் எமோஷனல் ட்ராமா மூவி. ஒரு படத்தை சக்ஸஸ் பண்ண வைக்கணும்னா அதுக்கு தேவையான திரைக்கதையை எழுதி அதை காஸ்ட் அண்ட் க்ரூவை பக்காவாகவே அமைச்சிட்டாலே அந்த படம் முக்கால்வாசி சக்ஸஸ் ஆயிரும். அந்த வகையில் இந்த படத்தை தூக்கி நிறுத்துறதே பிரணவ் மோகன்லாலாக இருக்கட்டும், இல்லை ரியான் சீனிவாசன், ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தூக்கி நிறுத்துறாங்க. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்லேயே படம் முடிஞ்சிட்டாலும் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா படத்துக்குள்ளே படம் எடுக்கிறது காமெடி ட்ராமான்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்னு சொல்லிட்டு டாப் நாச்சாக பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஃப்ரீ மைண்டடாக போய் உட்காந்திங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த படம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரில. பட் நீங்கள் ஒரு சினிமா லவ்வராக இருந்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். பர்சனலாக இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த படம் பார்த்தீங்கன்னா சோனி லிவ்வில் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கும் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் எந்த ஒரு அடல் கண்டென்ட்டும் இல்லை. ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.25 மணி நேரத்துக்கு ஒர்த்தபிளாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எப்படி சேர்ந்து லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், keep supporting, subscribe to Movies Review Tamil.